பேர் வி இன்ஃபன்ட் தமிழ சந்தியா. நான் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கடுக்காக்காடு அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வர்றேன். நான் வந்து தெண்டல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் வந்து 3 months 22 days வந்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக என்ன பியூராக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ரொம்ப ஹைப் பண்ணி பேசுகிறேன் அப்படின்லாம் யாரும் நினைக்க வேணாம். இது வந்து ஆக்சுவலாக பியூராக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் எனக்கு தெண்டல் ஐஏஎஸ் அகாடமி எப்படி வந்து அறிமுகமாச்சு அப்படின்னா, நான் வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செட்டிநாட்டில் வந்து படித்தேன். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு செமினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட டேரக்டர் டாக்டர் ஹரிஹரன் சார் வந்து மீட் பண்ணோம். வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எதனால் அப்படின்னா, சார் வந்து வாட் இஸ் டீச்சிங், வாட் இஸ் கோச்சிங் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷனை வந்து எங்களுக்கு வந்து காமிச்சாங்க. அப்போவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அப்போயே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து சேர்ந்தா தெண்டல் அகாடமியில் தான் சேரணும் அப்படின்னு. ஸோ அதுபடி நான் ஜாயின் பண்ணி இப்போ படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 3 months 22 days கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு சார்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து கிளாஸ் எடுக்கையில் ஒவ்வொரு திங்ஸையும் வந்து அசோசியேட் பண்ணி கிளாஸ் நடத்துவாங்க. அதாவது என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1930 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 30ல் வந்து என்ன நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா, அது வந்து எங்கே நடந்துச்சு, உருகுவேல யார் யாருக்கு நடந்துச்சு, யார் வந்து வின்னர், அப்போ அந்த உருகுவேலேருந்து நம்ம என்ன அசோசியேட் பண்ணலாம், அர்ஜென்டினாலேருந்து என்ன அசோசியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது மூலமாக நிறைய வந்து அசோசியேட் பண்ணி படிக்கிறது வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேத்ஸில் வந்து ஒரு சம்ம போடுறாங்க அப்படின்னா, அதோட ஆன்சர் வந்து ஒரு 18 வந்து கிடைக்குது அப்படின்னா, அப்போ ஆர்டிகல் 18 என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டக்குன்னு வந்து எனக்கு ஞாபகம் வராது, ஆனால் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்குவேன். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறது மூலமாக வந்து எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் அது வந்துடும். அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து தனியாக உட்காந்து படிக்கலாம் வந்து மெமரி பண்ணுவோம். ஆர்டிகல் 17 வந்து இது, ஆர்டிகல் 18 வந்து இது அப்படின்னு மெமரி பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த மாதிரி திடீர்னு கொஷின் கேட்கல. ஸோ இந்த கொஷின் வந்து சார் அன்னைக்கு என்கிட்ட இது கேட்டாங்க, அப்போ இது எனக்கு வந்து ஆன்சர் தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி மேமை பற்றி சொல்ல போனால், மேம் வந்து எப்பவுமே கேர் அண்ட் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம ஏதாவது கேட்குறோம், திருப்பி மேம் எனக்கு இது புரியலை, இது திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னா, சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து தன்மையாக வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மேம் எனக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்குது, இது எனக்கு படிக்கவே வரமாட்டேங்குது அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு அவங்களாவே முன் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ கேர் அண்ட் சப்போர்ட்டிவாக வந்து 2 பேருமே எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சேரையில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், இப்போ நான் நாலேஜ் எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல நினச்சது. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து மேம் அண்ட் சாருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சார் அண்ட் மேம்க்கு தேங்க்யூ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஜெயிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.